ஏய் டைம் ஆகுது டக்குன்னு வா. இரியா தம்பி டிக்கெட் வாங்கி வர போனவனே இன்னும் வரல, நீ என்ன பரபரன்ற? அவன் எங்க போனாலும் ஸ்லோ தான், ரொம்ப மந்தமான புத்தி. அங்க என்ன கூட்டமோ ஏதோ எல்லாத்தையும் நீயே சொல்லிடுவ. மாமா டிக்கெட் கட்சிச்சு. கச்சச்சா எத்தனை மணி ஷோடா? 7:30 மணி ஷோ மாமா. டிக்கெட் 190 ரூபான்றானுங்க. 190. ஏ பரவாயில்ல விடு. இல்ல பரவாயில்ல விடு, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு போயிருக்கணும்ல. 110 ரூபாய் ஆயிட்டு இருக்குல்ல. புது படத்தை புதுசா தான் பாப்பாங்க, லேட்டாவா பாப்பாங்க. ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க மாமா? 7 டிக்கெட் எடுத்து சொன்னீங்க, எடுத்து வந்துட்டேன். யார் யாரு? நீ ஒண்ணு, உங்க அக்கா ஒண்ணு, நான் ஒண்ணு, உங்க அப்பா ஒண்ணு, எங்க அப்பா ஒண்ணு. மாமா 5 டிக்கெட் தான் ஆகுது. வேற யாரு? எங்க சித்தப்பா இன்னொரு சித்தப்பா வராங்களாண்டா. ஆமா எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. ஏய் எல்லாருக்கும் பாக்கணும்னு ஆசை இருக்காதாடி? ஒரு வாரம் கழிச்சு கூட்டிட்டு போக வேண்டியதுதானே. உனக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமா? அவங்களுக்கு புது படம் பார்க்க தோணாதா? ஐயோ மாமா, ஏன் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்க? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு படத்துக்கு. இல்ல உங்க அப்பா எங்க அப்பா எங்க போய்க்கிறாங்க, வந்துருவாங்க. தோ வராங்களே. சின்ன வயசுல டென்ட் கோட்டையில உட்காந்து பார்த்து சமைச்சா, அதோட இப்பதான் போறோம். ஆமா சம்புஜா, இந்த பாப்புக்கான மணல உட்காந்து சாப்பிட்டு சுகமே சுகம். என்ன பேசுங்க வரீங்க? டைம் ஆகுதுப்பா. இதா அங்கன்னா சும்மா உட்காந்து இருப்பாங்க, அதனால தான் பாப்கார்ன் நான் வந்தேன். ஐ பாப்கார்னு எப்போ இதெல்லாம் தியேட்டர் உள்ள விட மாட்டாங்கப்பா. தியேட்டர்ல விட மாட்டாங்களா? ஏன்டா? எப்போ அங்க விக்கிறத மட்டும் தான் வாங்கணும், இதெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஏன்டா விட மாட்டாங்க? நான் வில்லாதியா? மாமா உனக்கு சொன்னா புரியாது, எடுத்து வந்தீங்கன்னா வெளியே புடிங்கி போட்டுருவாங்க. டேய் நம்ம காசு நம்ம பாப்கார்னு, இதேண்டா உள்ள விட மாட்டாங்க. அவங்களே விற்பாங்க. ஆமாப்பா அங்கேயே விக்கிறாங்கப்பா. அங்கே விக்கிறாங்களே சமைச்சா. எவ்வளவு மாப்பிள்ள வேலை? எவ்வளவு வந்தா உங்களுக்கு என்ன வந்தது? எங்க வீட்டுக்கு தான் செலவு பண்ண போறாரு, நீங்களா கொடுக்க போறீங்க? பார்த்து பேசு மருமகளே, நான் வாய்க்கு வந்தது பேசுற. சம்பந்தியா, என் பொண்ணு கொஞ்சம் வாய் துடுக்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. என்னப்பா அவர்கிட்ட போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்ற? ஏமா சம்பந்திமா, என்னம்மா உன் இஷ்டத்துக்கு பேசுகிறா? அப்பா எல்லாம் வீட்டுல போட்டு வாப்பா, தியேட்டருக்கு டைம் ஆச்சு. இதா போலாம். டேய் இது எவ்வளவு விற்பாங்க தியேட்டர்ல? 150, 200, 300, 400. இந்த பாப்கார்னு 150, 200, 300, 400. ஆமா மாமா, ஒரு டப்பால போட்டு விற்பாங்க, டேஸ்டா இருக்கும். ஏண்டா இது எவ்வளவு தெரியுமா? 20 ரூபாய். இதுவும் சோளத்தில் தானே போடுறாங்க, அதுவும் சோளத்தில் தானே போடுறாங்க. என்னப்பா பண்றது, விக்கிறாங்களே. அதுக்கு தான் அவனுக்கு வித்துன்னு போட்டா நம்ம எடுத்துன்னு போலாம். பாரு உங்க அப்பா தொண பேசின்னு இருக்காரு. எப்பா விட மாட்டாங்கப்பா உள்ள. நாடா நான் இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டீங்களா நீங்க? என்ன கேட்க சொல்ற நீ? ஏண்டா காசு இருக்கிறவன் அங்க துண்ண போறான், காசு இல்லாத வாங்கி போய் துண்ண போறான், இதெல்லாம் இருக்குது. ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மாமா, இது யாரு கேக்குறது? நம்மளா கேட்க முடியும்? ஏண்டா 20 ரூபா பாப்புக்கான 150 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபான்னு விற்கிறாங்க. எவ்வளவு கொள்ளடா இது பகல் கொள்ளடா. மாமா பகல் கொள்ளன்னு பார்த்தா எல்லாமே பகல் கொள்ளதான் மாமா. இதெல்லாம் சுத்தமா நியாயமே இல்ல. இதெல்லாம் தட்டி கேட்கறது யாருமே இல்லையா? படம் பாக்குறவங்க பாத்துட்டு வர போறாங்க, வேணுன்றவங்க வாங்கி சாப்பிட போறாங்க. ஏமா ஒரு மளிகை கடையில எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல வித்தாக்கா எவ்வளவு திட்டுறோம், எவ்வளவு சண்டை போடுறோம். சண்டை மட்டும் போடுறான், கேஸே குடுக்குறான். இவ்வளவு ரூல்ஸ் இருக்குது. ஒரு பாப்புக்கான இவ்வளவு ரேட்டுக்கு விற்கிறாங்களே, அவங்களை தட்டி கேட்க மாட்டாங்களா? அததான் சம்பிஞ்சி நானும் கேக்குறேன், நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. இது நியாயமே இல்ல சமிந்தியா. இது கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுத்தா ஆகணும். இந்த பெருசுகளை வச்சுக்கணும் ஒண்ணுமே முடியலையா? டைம் வேற ஆகுது. அட டைம் ஆனா ஆகட்டுமா, இதுக்கு ஒரு நியாயம் தெரியணுமா? அப்பா டைம் ஆகுதுப்பா, படம் போட்டு இருப்பாங்கப்பா. நாங்க பாப்கார்னோட வந்தா தான் வருவோம், இல்ல வரமாட்டோம். நீங்க வந்தா வாங்க, வர கட்டி போங்க. வாயா ஏய் அப்பாடி வாயா ஏக்கா 7 டிக்கெட் வாங்கிருக்குமே. வாடா பிளாக்ல வித்துடலாம். இதுங்க திருந்தவே திருந்தாது பழுத்து சமிந்தியா. மக்களே நீங்களே சொல்லுங்க, தியேட்டருக்கு பாப்கார்ன் எடுத்துன்னு போக கூடாதா?